மேகதாதுவுக்கு தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று கேட்கிறேன். காவிரி தண்ணீர் தானே. காவிரி தண்ணீரை பற்றி எல்லாமே முடிவு செய்யப்பட்டு விட்டது. இனி என்ன? மேகதாதுவை நீ கட்டினால் நீனும் நானும் எப்படி கூட்டாக இருப்பது என்று காங்கிரஸ்காரனிடம் கேட்பதற்கு ஸ்டாலினுக்கு யோக்கியதை இல்லை. உதயநிதிக்கும் எதுவும் தெரியாது, நம்ம முதலமைச்சருக்கு எதுவும் தெரியாது. அப்படி இருந்தாலும் முரண்டு பண்ணுவார்கள் அவர்கள். ஒரு மூளை இல்லாத கூட்டம் அது. அந்த நம்முடைய மண்டையாட்டி முதலமைச்சர் இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் சரி, அவருக்கு எதையும் பேச மாட்டார். அவர் எடப்பாடி ஒருவர் தான் இதை மறித்திருக்கிறார். நான் ஆச்சரியப்பட்டேன். இதை இருந்தாலும் இந்த சிவி சண்முகமெல்லாம் சிவி சேர்த்துக்க, அப்போத்தானே உன் கட்சி சீக்கிரம் நாசமாகும். அப்புறம் அவன் மாமியாரோட சேர்ந்து கொண்டு ஆள் பிடிப்பான், கட்சியை கலைப்பான், அதிமுக இன்னொரு தாவேக்கா இருப்பான். பைதபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு தொன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பை அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. ஐயா, சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. 2 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள் திங்கள் செவ்வாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரலை முழுமையாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுலேயும் எப்பயும் மாதிரி இவங்களும் அதை ஃபாலோ பண்ணலங்கிறது தெரிஞ்சுது. ரொம்ப முக்கியமான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியிருக்காங்க. அதுக்கு உதயநிதி அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேகதாது அணை குறித்த விஷயங்கள 4வது பற்றியும் இதை இணைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? உதயநிதிக்கும் எதுவும் தெரியாது, நம்ம முதலமைச்சருக்கு எதுவும் தெரியாது. இதுதான் பெரிய பிரச்சனை. ஒன்று, எதிர்கட்சியிலேயாவது ஒரு விவரமான பழைய ஆட்கள், நேரு மாதிரியான ஆட்களை எதிர்கட்சி தலைவராக்கியிருக்கலாம். அதுக்கு என்ன செய்யுது? கோபாலபுரத்தில் அவர் பிறக்கலையே, அதனால இவர் தான் எதிர்கட்சி தலைவர். முதலமைச்சரும் பார்த்து தான் படிப்பார், எதிர்கட்சி தலைவரும் பார்த்து தான் படிப்பார். யாரும் ஒரு தரத்துக்கு இன்னொரு தரம் கொஞ்சம் கூட குறைஞ்சதோ விட்டு போனதோ இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, புதிய தீர்ப்பாயம் வேண்டும் மேகதாதுவுக்கு என்று எடுத்து கொடுக்குறார் நம்முடைய உதயநிதி. உடனே சரி, அதாவது அதிகாரி சொல்லி எப்பவும் கேட்பார். இப்போ உதயநிதி சொல்லுங்க, அவன் பிரியப்படட்டும், நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி, நீங்கள் ஒரு மோடி சொன்னாலும் கேட்பேன், நீங்கள் சொன்னாலும் கேட்பேன், வீதியில் போகிற நேக்குட்டி சொன்னாலும் கேட்பேன், எனக்கு எதுவும் தெரியாதே. பிரச்சனை அதானே. இப்போ விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னா, அது ஆதவ் சொல்கிறத கேட்பார், அந்த ஜான் ஆரோக்கியசாமி அவன் ஒரு முட்டாள், அவன் சொல்கிறத கேட்பார். இப்படி இப்போ உதயநிதி சொல்கிறத கேட்குறாரு. நான் கேட்குறேன், மறுபடியும் என்ன தீர்ப்பாயம்? மேகதாதுவுக்கு என்ன தனி தீர்ப்பாயம்? மேகதாதுவுக்கு தண்ணீர் வேறு ஏதாவது ஒரு ஆற்றிலிருந்து வந்தால் அந்த ஆற்று நீரை தமிழ்நாடும் கர்நாடகமும் எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதற்கு மேகதாதுவில் புதிய அணை கட்டு நாம் எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை பற்றி பேசுவோம். காவிரியை பற்றி 60-70 ஆண்டுகள் வழக்கு நடத்தி விட்டோம். வழக்கு நடத்தி தீர்ப்பாயம் தீர்ப்பு சொல்லிவிட்டது. இவ்வளவு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு, இவ்வளவு தண்ணீர் உனக்கு என்று சொல்லிவிட்டது. தீர்ப்பே வந்து தீர்ப்பு வந்து பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கிறது. இதற்கு ஒரு வாட்டர் கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நீர் ஆணையம் என்பது புதிய கருத்துக்களை பெறுவதற்காக அல்ல. இதை முதல்ல சொல்லிடுறேன். இந்த தீர்ப்பாயம் என்ன நமக்கு தீர்ப்பு சொல்லியது என்றால், இவ்வளவு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு, இவ்வளவு தண்ணீர் உனக்கு, ஜூனில் விழது, ஜூலையில் விழது, ஆகஸ்டில் விழது, வறண்ட காலத்தில் விழது, மழை வளம் மிகுந்த காலத்தில் விழவு என்று பல ஆண்டு கணக்குகளை எல்லாம் பரிசீலித்து தெளிவுபடுத்தி விட்டது. சரியா? இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நாம் நீர் ஆணையத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே ஒரு அதிகாரி இருப்பார். அவரிடம் போய் ஜூன் மாதத்துக்கு எனக்கு வர வேண்டிய தண்ணீர் வரவில்லை என்றால் அவர் திறந்து விடுகிறாயா, நான் திறந்து விடணுமா என்று கேட்பான். சரியா? அதனால் அவன் திறப்பதை விட நாமே திறந்து விடுவோம் என்று திறந்து விடுவான். அப்படி இருந்தாலும் முரண்டு பண்ணுவார்கள் அவர்கள். ஒரு மூளை இல்லாத கூட்டம் அது. இந்த சிவகுமார் மாதிரியெல்லாம் ஒரு விளங்காத ஆளை உலகத்திலே பார்க்க முடியாது. இருமுரணை அவர். எதையாவது ஒன்று முரட்டுத்தனமாக பேசிக்கொண்டு அதெல்லாம் செய்வான். இவருக்கு என்ன தெரியும் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்கிறார். சரி, எல்லாரும் சொல்லுகிறார்கள் என்ன தெரியும் என்று. இந்த சிவகுமாரும் சொல்லுகிறார், பக்கத்து மாநிலத்து முதலமைச்சராகிட்டேன், நான் அப்படி சொல்லலாமா என்று நினைக்கவில்லை. சரி, இந்த மேகதாதுவுக்கு தனி ஆற்றிலிருந்து தண்ணீர் வரவில்லை, காவிரியிலிருந்து தான் வருகிறது. காவிரியினுடைய நீர் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு எப்படி பகிரப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. இனிமேல் நீ புதிய அணை கட்ட முடியாது, புதிதாக அதை மாற்ற முடியாது. ஜூன் மாத கோட்டாவை குறை என்றோ கூட்டு என்றோ சொல்ல முடியாது. சரியா? அதனால் இந்த தீர்ப்பாயம் என்பது புதிதாக மேகதாது கட்டுவதற்கு தீர்ப்பாயம் வேண்டுமென்றால் மேகதாதுவுக்கு தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று கேட்கிறேன். காவிரி தண்ணீர் தானே.
காவிரி தண்ணீரை பற்றி எல்லாமே முடிவு செய்யப்பட்டு விட்டது. இனி என்ன மேகதாதுவுக்கு தனி தீர்ப்பாயம், மேகதாதுவுக்கு வேறொரு ஆற்றிலிருந்து தண்ணீர் வந்தால் தனி தீர்ப்பாயம் வைப்போம். அதே காவிரியிலிருந்து வருகிறது. காவிரியை பற்றிய எல்லா செய்திகளும் நடந்து முடிந்து விட்டன, எல்லா தீர்ப்புகளும் அளிக்கப்பட்டு விட்டன. இனிமேல் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. புரிகிறதா? அதற்கு மேகதாதுவில் அணை கட்டாதே என்பதை மட்டும்தான் வாட்டர் கமிஷனோ மற்றவனோ சொல்ல வேண்டும். அந்த வாட்டர் கமிஷன் இருக்கிறவனுக்கு அவன் இவன் என்ன செய்கிறான், வரைபடம் கொடுக்குறான் மேட்டூர் அணை கட்டுவதற்கு. அவன் வாங்கிக்கிறான். அது என்னடா அர்த்தம்? காவிரியை பொறுத்தவரையிலும் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. உனக்கு வேலை ஜூன் மாத தண்ணீர் எவ்வளவு, ஜூலை மாத தண்ணீர் எவ்வளவு, ஆகஸ்ட் மாத தண்ணீர் எவ்வளவு என்று திறந்து விடுவது தான் உன்னுடைய வேலையை தவிர, இதில் சிக்கல் செய்தால் புகாருக்கு உன்னிடம் வருவோம், அவனை அதட்டி திறந்து விட வைக்க வேண்டியது உன்னுடைய வேலையை தவிர, புதிய வரைபடத்தை பெறுவதற்கு நீ என்ன அதிகாரம் பெற்றிருக்கிறாய்? அதெல்லாம் தீர்ப்பாயம் சொல்லிய தீர்ப்பு. அது எத்தனையோ ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்தது. அவர்கள் நேரில் வந்தார்கள், தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள், கர்நாடகாவுக்கு வந்தார்கள், தமிழ்நாட்டு மக்களெல்லாம் திரண்டிருந்தார்கள். அவர்கள் ஊர்வலமாக போனார்கள் மக்களுக்கிடையே. மக்களுடைய உணர்வுகள் என்ன என்று பார்த்தார்கள். இவ்வளவுக்கு பிறகு சொல்லப்பட்ட தீர்ப்புக்கு பிறகு நீ என்ன வரைபடம் வாங்குகிறாய்? அனுமதிப்பதற்கு உனக்கு சுப்ரீம் கோர்ட்டே தவறாக தீர்ப்பு சொல்லியது என்று சொல்கிறேன். இது டெக்னிக்கல் மேட்டர், நீ வாட்டர் கமிஷனுக்கு போ, அங்கே தான் தேர் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ், தே கேன் டிசைட் திஸ் என்று சொல்லி இவர்களை தள்ளிவிட்டது. இந்த ஸ்டாலின் முடிந்தால் எழுந்தால் வக்கீல்களை வைத்து கொண்டு சுப்ரீம் கோர்ட் கதவையே தட்டி கொண்டிருப்பார். ஐயோ, ஒரு பூனை எலியை கடித்து விட்டது என்பதற்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார். இது அவருடைய பழக்கம். அது காலம் தள்ளுவது. காவிரி நீர் மேகதாதுவை நீ கட்டினால் நீனும் நானும் எப்படி கூட்டாக இருப்பது என்று காங்கிரஸ்காரனிடம் கேட்பதற்கு ஸ்டாலினுக்கு யோக்கியதே இல்லை, இந்த விஜய்க்கும் யோக்கியதே இல்லை. அதான் கேட்க வந்து இப்ப அங்க காங்கிரஸ் இருக்காங்க, இவங்க கூட்டணியில இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ல வேண்டும்? ஒரு காங்கிரஸ் கட்சி, ஒரு பிஜேபி, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த மூன்று கட்சிக்கும் தேசிய நதிநீர் கொள்கை இருக்கிறதா? என்னடா தேசியம்? அவரவர மாநிலத்தின் உரிமைகள் அவரவருக்கு இருக்கிறது, அவரவருடைய உரிமைகள், உடைமைகள். நதி ஒன்றுதான் பொதுவாக இருக்கிறது. இந்தியா ஏன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பாரதியிடம் கேட்டபோது, நதிநீரை பகிர்ந்து கொள்ளலாமே, நாம் தனிநாடாக இருந்தால் நமக்கு நதிநீர் கிடைக்குமா என்று கேட்கிறான். ஆகவே இந்தியா ஒன்றாக இருப்பதற்கு தலைமையான காரணமே நதிநீரை பகிர்ந்து கொள்ளலாம் என்பதுதான். அந்த நதிநீரை ஒழுங்காக நீங்கள் பிரித்து தருவதற்கு மூன்று கட்சிகளில் எந்த தேசிய கட்சியாவது ஆற்று நீர் கொள்கை வைத்திருக்கிறீர்களா? ஒரு 200 ஏக்கர் ஒரு கிராமத்தில் இருந்தால், அதற்கு ஒரு கம்மாய் இருந்தால், பஞ்ச காலத்தில் எப்படி அந்த தண்ணீர் தேவையை தீர்த்து கொள்வது என்று கிராமவாசிகளால் முடிவு செய்ய முடிகிறது. உங்களால் முடிவு செய்ய முடியவில்லை என்றால் போய் அவனிடங்கள், விவசாயிடங்கள். இதற்கு என்ன தீர்ப்பாயம்? இதற்கு என்ன மறுபடியும் தொடக்கத்திலிருந்து இதை பேசி அதே காவிரி நீருக்கு இன்னொரு தரம் என்ன தீர்ப்பாயம்? அதே காவிரி நீர் ஒரு தரம் தீர்ப்பு சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. நீ என்ன மறுபடியும் நீ தீர்ப்பாயத்துக்கு போகிறேன் என்றால் ஆரம்பத்திலிருந்து பேசுவதா மறுபடியும்? அதெல்லாம் இது ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு புரியவில்லை. இதை எடுத்து சொல்லுகிறார். நம்முடைய மண்டையாட்டி முதலமைச்சர் இருக்கிறாரே, எல்லாத்துக்கும் சரி, அவருக்கு எதையும் பேச மாட்டார். அவர் ஒரு தலையாட்டி பொம்மை மட்டும்தான். சரி, பரவாயில்லை. அது உதயநிதி சொல்லுகிறார், நாம் ஒரு தரம் கேட்டால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார், தாக்குதலினுடைய கூர்மை குறையும் என்று கருதி ஆமாம் என்று சேர்த்துக் கொள்கிறார். எடப்பாடி ஒரு ஆள் தான் சரியாக நின்றார். இதில் என்ன தீர்மானத்துக்கு நடுவில் இன்னொரு தீர்மானம், விட்டு தீர்மானம், எதிர்கட்சிக்காரன் சொன்னான் என்று நடுவில் சொருகுகிறாய். இதெல்லாம் அமர விவாதிக்க வேண்டிய ஒன்று. ஒரு தீர்ப்பாயம் போடுவது என்பது நீ உள்ளே சொல்லுவாயாக்கும், அந்த ஆள் உடனே கைதூக்க சொல்வாராக்கும், இந்த சட்டசபை உடனே எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டு நாளைக்கு அந்த தீர்ப்பாயம் வருவது என்று முடிவு செய்து எத்தனையோ ஆண்டுகள் பிறகு மீண்டும் நடந்தால் இதுக்கு யார் பொறுப்பு? இதிலேருந்து என்ன தெரிகிறது என்றால், ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரே மாதிரியான மூளைத்திறன் படைத்தவை. அப்படித்தான் தெரியுது. அவர் சொன்னால் இவர் கேட்குறாரு. எடப்பாடி ஒருவர் தான் இதை மறித்திருக்கிறார். நான் ஆச்சரியப்பட்டேன், இதை எடப்பாடி மறித்திருக்கிறார் என்பதை பற்றி. என்ன இடையிலே சொல்லுகிறாய்? அதெல்லாம் வைத்துக் கொள்ளாதே, தீர விவாதிக்க வேண்டும், பிறகு ஓட்டெடுப்பெல்லாம் நடக்க வேண்டும். மேகதாது கூடாது என்பதில் எல்லாரும் ஒன்றாக கைதுப்போம். மேகதாதுவை கூடாது என்று ஆக்குவதற்கு ஒரு தீர்ப்பாயம் வேண்டும் என்று புதிய கருத்தை நீ வைத்தால் அது நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் சிந்தனை. ஒரு விவசாயி மாதிரி இருக்கிற எடப்பாடிக்கு தலப்பாவை கட்டி கொண்டு இந்த யோசனை சொல்ல தெரிகிறது. இவர்களெல்லாம் பெரிய BA MA என்று படித்து விட்டு வந்திருக்கிறார்கள். தமிழும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. இந்த மாதிரி நிலையில் தான் இவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனா இன்னைக்கு எல்லாரும் அலையலையா போய் பனையூர்ல மாற்று கட்சியினர் திமுகல இருந்தெல்லாம் கூட வந்து சேர்ந்திருக்கிறாங்க. தாவேகா வலுப்பெற்றது. தென்னிந்தியால இருக்கக்கூடிய கட்சிகள்லயே அதிக உறுப்பினர்கள் 2 கோடி நபர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. மகாத்மா காந்தி தலைமை தாங்குகிறார். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கின்றவர், அவரை பின்பற்றுவோம் என்றா போகிறார்கள். இதெல்லாம் நார கூட்டம். விஜய் தோற்றால் வேறு ஒருவனோடு ஓடுவான். இதெல்லாம் பல்லக்கு வைத்திருக்கிறவனுக்கு வைப்பாக இருக்கிறவர்கள், பல்லக்கு வைத்திருப்பவனுக்கு வைப்பாக இருக்கிறவர்கள். புரியுதா அவனுக்கு? ஆக அவன் பல்லக்கு, அவன் ஆளுங்கட்சி. ஆகவே அவனிடம் போய் சேர்ந்தால் நாம் மறுபடியும் ஏதாவது ஆகலாம். அலைகிறானே இந்த விஜயபாஸ்கரை எல்லாம் நீ இந்த கட்சியில் சேர்த்து கொள்வதற்கு தெரிகிறாயே, அப்புறம் எப்படி நீ ஊழலை ஒழிப்பாய்? பதவி ஆசைதான். ஊழலின் ஊற்றுக்கண் இந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். என்ன, அவர் அடிக்காத குட்கா வழக்கு இல்லை, அவர் அடிக்காத கல்குவாரி இல்லை. அந்த பகுதி மலையெல்லாம் தரைமட்டமாக போனதற்கு பெருங்காரணம் நம்முடைய விஜயபாஸ்கர் தான். இயற்கை உயிர் பெற்று பேசினால் இந்த மனிதனை நாடு கடத்து என்று சொல்லும். அவ்வளவு மோசமான ஆள். மந்திரியாக இருந்து அடிக்க வேண்டிய கொள்ளைக்கு களவே கிடையாது. இந்த ஆள் பொழுது இவருக்கு தாவேக்காவுக்கு போகிறார். பாதி பேர் இந்த செங்கோட்டையன் என்ன பெரிய 500 ஏக்கர் தோட்டத்தோடு தான் பிறந்தாரா? எல்லாம் அதிமுகவில் இருக்கிற போது மந்திரியாக இருந்து அடித்த பணம் தானே. என்ன பெரிய யோக்கியதையோடு பேசுகிறா என்று கேட்கிறேன். ஆனா ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்க போறோம். எல்லாம் ஊழலை வைத்துக்கொண்டு ஊழல் இல்லாத ஆட்சி எப்படி கொடுப்பார்? ஊழலை வைத்துக்கொண்டு ஊழல் எல்லாம் சேர்த்து கொண்டு ஊழல் இல்லாத ஆட்சி எப்படி கொடுப்பார்? முதல்ல என்ன சொல்ல வேண்டிய இவரே என்ன செய்தார் என்றால், விஜயே அதிமுகவிலே 25 பேருக்கு பணம் கொடுத்து இந்த லீமா ரோஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தார். இந்த வேலுமணி, சிவி சண்முகம் இவர்களெல்லாம் திரும்ப அங்கதானே இருக்காங்க. கேளுங்க, அதை இந்த ஆள் என்ன செய்தார் என்று சொல்கிறேன். ஒரு முதலமைச்சர் அவனெல்லாம் வரமாட்டேன்னுங்கிறான். சில பேருக்கு மட்டும் மந்திரி பதவி கொடுப்பா, எங்களுக்கு என்ன? சரி, உங்களுக்கு பணம், இவனுக்கு மந்திரி. யார் முடிவு செய்கிறார்கள்? மருமகன் ஆதவ் விஜயும், அர்ஜுனும், மாமியார் லீமா ரோஸும். பணம் தாள் அச்சடிக்கிற தாள் மாதிரித்தானே அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். அதை கொடுத்து சரி செய்கிறார்கள். 25 பேரும். விஜய் இங்கிருந்து போகிறார் நம்பிக்கை வருவதற்கு. அவர்களுக்கெல்லாம் துண்டு போர்த்துகிறார், பீதாம்பரம் போர்த்துகிறார், கை குலுக்குகிறார். நாளைக்கு வந்து வாக்களித்து விடுங்கள், பிறகு நாம் சேர்ந்து கொள்ளலாம் என்கிறார். வந்து வாக்களித்தார்கள். இவருடைய நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றது. மறுநாள் இவர்களெல்லாம் ரோட்டில் விட்டு போயிட்டார். இன்னொருத்தன் பெண்டாட்டி இவன் கூப்பிட்டான் என்று வரலாமா என்பது ஒரு மோசமான கதை. ஆனால் அப்படி நம்பி வந்தவளை நடுத்தரில் விட்டு போனால் அவர் கதி என்ன ஆகும்? பழைய புருஷனும் ஒப்புக்கொள்ள மாட்டான். நீனும் விட்டுட்டு போயிட்டீன்னா அவள் கதி என்ன ஆகும்? சரி, ஏதோ எடப்பாடி தொலைஞ்சிட்டு போகுது, குளிச்சுட்டு ஊதிய பூசிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, ஏதோ அந்த பாவத்தை கரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க. இருந்தாலும் இந்த சிவி சண்முகமெல்லாம் சேர்த்துக்க. அப்போ தானே உன் கட்சி சீக்கிரம் நாசமாகும். ஏற்கனவே உனக்கு விவரம் தெரியாமல் நாசமாவது ஒரு பக்கம், இவனையும் சேர்த்து கொண்டு விட்டால் பிறகு பேச்சே கிடையாது. நாசமாக்கி விட்டு தான் முடிப்பார்கள் அதை. இப்போ உனக்கு இந்த இதெல்லாம் தெரியலையே. ஒரு சீஃப் செக்ரட்டரியை வைத்துக்கொண்டு தினம் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்று ஸ்டாலின் சொல்லுகிறார், ஸ்டாலின் மகன் சொல்லுகிறார். அது தேவையா? திமுகவே தப்பாக முடிவெடுத்தார்கள். அவர் பேசலன்னா அமைச்சர்கள் பேசுறாங்க. சொல்றேன், இந்த காவிரி பிரச்சனை தீரும்னா முதல்ல காவிரியை எவன் விடமாட்டேன் என்று சொல்கிறானோ, எவன் அணை கட்டுகிறேன் என்று சொல்கிறானோ அவனோட நமக்கு உறவு இருக்கக்கூடாது. அந்த கட்சியை தீண்டத்தகாத கட்சியாக, யூ மேக் இட் an untouchable party. Congress. You don't align with Congress or BJP or any party or CPM in Kerala. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், பெருவாரியான மக்களை எது பாதிக்குமோ, நம்முடைய தமிழ்நாடு எல்லாவற்றையும் தாண்டி வாழும். தண்ணீர் இல்லாமல் வாழாது. ஆகவே எவன் தண்ணீர் தர மறுக்கிறானோ, எவன் முல்லை பெரியாறு அணையை ஏற்றுவதற்கு தடையாக இருக்கிறானோ, அவனுடைய எல்லாம் உறவு வைத்துக் கொள்கிறான். அவரெல்லாம் they are untouchables. We should not align with them. மக்களின் நன்மைகள், பெருவாரியான மக்களின் நன்மை முக்கியமா, நீ அவன் வைத்திருக்கிற 2% ஓட்டு முக்கியமா? இந்த காங்கிரஸ் இல்லாவிட்டால், நான் 5% ஓட்டு இல்லாவிட்டால் நான் காங்கிரஸை வைத்து கொண்டா நீ ஆட்சிக்கு வந்தாய்? காங்கிரஸ் இல்லாமல் தானே ஆட்சிக்கு வந்தாய். எல்லாரும் பொழுது உன்னுடைய காலை நெக்க வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நீ இப்பொழுது வெற்றி பெற்று விட்ட காரணத்தினால். நீ இவர்களெல்லாம் இல்லாமலே வெற்றி பெற்றாய். இப்பொழுது நீ மெஜாரிட்டி வேணும்ல, மெஜாரிட்டி. அப்புறம் 4 பேர் வருவேன், அப்புறம் வருகின்றவனை சேர்த்துக் கொள்வோம். காவிரியை மறிக்கின்றவன் வேண்டாம் என்று சொல்லுகிறேன் நான்.
மேகதாது கட்டுகிறேன்னு சொல்லிவிட்டு என்னோட கூட்டிச்சேராது, எனக்கு ஆட்சி போனாலும் பரவாயில்லை. அப்படி ஒரு நிலைமையில முடிவு அந்த கன்விக்ஷன் வேணுமே உனக்கு. யூ டோன்ட் ஹேவ் எனி கன்விக்ஷன் அட் ஆல். சட்டமன்றத்திலயும் வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. கேள்விகளுக்கெல்லாம் இவங்க தான் பதில். ஆதவர்சனாவும் ராஜ்மோகனும் வாயை ரெண்டுக்காக திறக்கணும் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. வாயை ரெண்டுக்காக திறக்கணும், சாப்பிடுவதற்காக, இல்லைன்னா பேசுவதற்காக. சாப்பிடுவதற்காக அவர் திறப்பார், பேசுவதற்காக திறக்க வேண்டும் என்றால் மண்டையில் சுரக்க வேண்டும். அவருக்கு எந்த அனுபவமும் கிடையாது. பேச வேண்டிய இடத்துல பேசுவாருங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியாது, அவர் எழுதி கொடுத்தா பேசுவார். அவரால் முடியாது. அவர் பேசுனது விளைவுதான் குலத்துக்குள்ள இந்த நிலைமை நடந்திருக்குன்றதையும் சொல்றாங்க. 45 ஆண்டுகளாக அவர் கேட்டு பழக்கப்பட்ட சொற்களே கட், பேக்கப், ரோலிங் ஆன், இதுதான் அவர் கேட்டு பழக்கப்பட்ட சொற்கள். ஸ்டார்ட் கேமரா ரோலிங் சார், எஸ் விஜய், உடனே டயலாக் பேசுவார். கட், அப்புறம் பேக்கப், விடுதலை. முன்னாள் அமைச்சர்கள் இந்த மாதிரி சினிமால இருந்து வந்தவங்க தான். அவங்க எல்லாம் வந்து அங்க தேர்ச்சி பெறலையா? எம்ஜிஆர் வந்தார், 50 ஆண்டுகளாக அரசியலோடு பழகி வந்தார். 50 திமுக ஒரு சின்ன கட்சியாக எழும்பிய போது அந்த கட்சியில் சேர்ந்து அதை வளர்த்தார். அந்த கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போனார். எம்ஜிஆர் வேற, நான் வேற, என்ன ஒப்பிட வேண்டாம்ங்கிறதையும் விஜய் சொல்றாரு. எப்படி நீ ஒப்பிட்டா ஒன்று, அவன் பெரிய பரோபகாரி. அவன் இன்னைக்கு இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் கொடுத்துருவான். அது அந்த ஆளினுடைய தன்மை. அதனால தான் மக்கள் இன்றைக்கு நினைக்கிறார்கள் அந்த ஆளை காத்து நின்றது தர்மம் தான். எத்தனை சினிமாக்காரன், எத்தனை ஆளு, எந்த நடிகனையும் ஒருத்தன் வந்துட்டான், ஒரு எளிய நிலை, காக்கா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், வேற ஆளாக இருக்கட்டும், தேங்காய் சீனிவாசனாக இருக்கட்டும், அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவனுக்கு ஒரு பணம் கூடுதலாக கொடுக்க சொல்லி அவன் மகளுக்கு கல்யாணம் பண்ணோனையா, அவனுக்கு சம்பளம் கொஞ்சம் கூடக்கூடையா. இவருடைய மார்க்கெட்டில் தானே அந்த படம் வியாபாரம் ஆகுது. அப்போ அவன் கேட்டுத்தானே ஆகணும். நான் பூரா வந்து எம்ஜிஆர்னு தானே நிற்கிறேன். சரி, நீ உனக்கு இவ்வளோ லாபம் வரணும்ல, இவ்வளோ முதல் போட்டிருக்கா, இவ்வளோ கடன் வாங்கியிருக்கா, எனக்கும் இவ்வளோ வரட்டும், மற்றவனுக்கு. அந்த ஆள் மாதிரி எப்படி அவருக்கு அந்த காமன் சென்ஸ் பிறப்பிலே வந்துச்சு. அதனால தான் கடைசி வரலும் அவரை அழிக்க முடியல. ஆட்சியில் ஏறி உட்கார்ந்தவர் இறங்கி அவருடைய மரணம்தான் அவரை ஆட்சியை விட்டு இறக்கியது. கருணாநிதியால் இறக்க முடியவில்லை. அதோட எல்லாம் ஒப்பிடாத. நீ வந்து அடிப்படை பண்புகளே உனக்கு ஆதவ அர்ஜுனா பணத்தை கொண்டாந்து உங்களுடைய கட்சியை வளர்க்குறதுக்கு தப்பான ஒரு ஆளுடைய பணம் உனக்கு வேண்டும். தப்பான ஆள் உன்னை தனி விமானத்தில் ஏற்றி அனுப்ப வேண்டும். அப்புறம் பிறகு அவனை மந்திரியாக்க வேண்டும். அப்புறம் அவன் மாமியாளோடு சேர்ந்து கொண்டு ஆள் பிடிப்பான், கட்சியை கலைப்பான். அதிமுக இன்னொரு தாவேக்கா என்பான். என்ன அதிமுக தாவேக்கா? இப்போ உதயநிதியோடு சேர்ந்து விட்டாய், அவருடைய கருத்துக்களை பின்பற்ற தொடங்கி விட்டாய். உனக்கு யூ டோன்ட் ஹேவ் எனி ஒரிஜினாலிட்டி அட் ஆல். எனக்கு நீ சொல்லுவது ஒன்றே எனக்கு பிடித்திருக்கிறது. யோக்கியமாக ஆட்சி செய்வோம் என்று சொல்லுகிறாய், அது எனக்கு பிடித்திருக்கு. இந்த வார்த்தை தமிழ்நாட்டில் கேட்டறியாத வார்த்தை. இதை நீ சொல்லுகிறாய். நான் அதுவரையிலும் நீ கவிழ்ந்து விடக்கூடாது, நீ செய்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஊழலற்ற ஆட்சியை உன்னால் அது நடக்க முடியும் என்றால் 25 ஆண்டுகளுக்கு நீ தான் ஆழ்வாய். இந்த நாட்டை நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள். தாசில்தார் பணம் கேட்பான், வில்லேஜ் ஆஃபீஸர் பணம் கேட்பான், சர்வேயர் பணம் கேட்பான், ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் ரிஜிஸ்ட்ரார் பணம் கேட்பான். ஐயோ, தாங்க முடியாத ஊழல். உனக்கு நீ வந்து ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாய் என்றால் லஞ்சம் கொடுப்பதற்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும். கரண்ட்டு போகும்ல, அப்புறம் கரண்ட்டுக்கு பார்க்க வருகின்றவனுக்கு காசு கொடுக்காவிட்டால் வரமாட்டேன். ராத்திரியில் போய்விட்டால் 2 மடங்கு கொடுக்காவிட்டால் வரமாட்டேன். எல்லாவற்றுக்கும் காசு. இயற்கை வளங்களையெல்லாம் நாசமாக்கி விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இவ்வளவுக்கும் பிறகு உன்னை தோற்கடித்தது நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இந்த ஆதவ அர்ஜுனா பெரிய இன்ஸ்டாகிராமில் போட்டு வெற்றி பெற்று விட்டார். ஆதவ அர்ஜுனா ஒரு தப்பான ஆள் என்பது ஒரு பக்கம் கிடக்கட்டும். அந்த குடும்பம் கையிலே தமிழ்நாட்டு அரசியல் மாற்றி கொண்டிருக்கிறது. மருமகன், மாமியார், மகன், மச்சனை, இவர்கள் கையிலே தமிழ்நாட்டு அரசியல் மாற்றி கொண்டு. இதை விட கேவலம் எதுவும் கிடையாது. ராஜாஜியும் காமராஜரும் ஆண்ட நாடு என்ன, எவ்வளவு பெரிய அறிஞர்கள் பிறந்த நாடு, எவ்வளவு தியாகங்கள். வ.உ. சிதம்பரனார் என்ன தியாகம். இவர்களெல்லாம் தியாகம் செய்து நீ கொள்ளையடிப்பதற்காக தியாகம் செய்தார்கள். சிதம்பரனார் செக்கெடுத்தது ஸ்டாலின் துபாயில் பணம் கொண்டு போய் வைப்பதற்கா? ஒரு கிரிமினலை மந்திரியாக ஆக்குகிறாய். உங்களுடைய ஆட்சியெல்லாம் அப்பொழுதே டிஸ்மிஸ் செய்திருக்க வேண்டும். இந்த பிஜேபி டிஸ்மிஸ் செய்து அதை பாராளுமன்றத்தில் சந்தித்திருக்க வேண்டும். ஒரு கிரிமினல் செந்தில் பாலாஜி, ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு, அந்த ஆள் சிறைக்கு போகிறார். அந்த ஆளை நீ மந்திரியாக பிரமாணம் செய்து வைக்கிறாய். அப்படியானால் ஒரு கிரிமினல்
இஸ் டு பி எ மினிஸ்டர் இன் டிஎம்கே கவர்மெண்ட் என்பது உன்னுடைய நிலையானால் இந்த நாடு என்ன ஆகும்? 7 கோடி மக்களும் நாசமாக புதைகுழிக்கு போய்விடுவார்கள். இந்த வேலையை நீ செய்தாய். உன்னை தோற்கடிப்பதற்கு கங்கணம் கட்டினார்கள் மக்கள். விஜய் யாருக்கும் தெரியாது. விஜய் கவர்ச்சி என்பதெல்லாம் வெட்டி பேச்சு. அவருக்கு 234 பேரை நிறுத்த தெரிந்தது. அது விஜயகாந்தால் முடியவில்லை. அதுக்கு முன்னாடி வைகோவால் முடியவில்லை. யாராலும் முடியவில்லை. 234 பேரை நிறுத்திய பிறகு சரி இவனால் ஆட்சி அமைக்க முடியும். இவருடைய வேட்பாளர்கள்லாம் என்ன ஆனார்கள் தெரியுமா? அதிமுகவோ திமுகவோ கூப்பிட்டு பணம் கொடுத்து விட்டான். பெரும்பாலும் திமுக போய் படுத்துக்கொள்ள, ஒன்றும் செய்ய வேண்டாம், உனக்கு 50 லட்சம் தருகிறேன், 1 லட்சம் தருகிறேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், படுத்துக்கொள். சரின்னு படுத்துக்கொண்டான். அவனை தூக்கி கொண்டு வந்து இந்த மக்கள் விசிலில் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி இந்த மாதிரி ஒரு அதிசயம் எங்கேயாவது நடந்திருக்கா? ஏன் இந்த அதிசயம் வியப்பு நடந்தது? ஒரே ஒரு காரணம்தான். மக்கள் புளித்து போய்விட்டார்கள், சலித்து போய்விட்டார்கள். ஊழலிலிருந்து விடுபட வேண்டும் என்று கொதித்து போய்விட்டார்கள். சும்மா புள்ள சுமிச்சுன்னா ஆத்தா ஓட்டு போட்டாங்கிறதெல்லாம், புள்ள சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுருவோமா? நம்ம புள்ள மேலே நமக்கு பிரியம்தான். நம்ம ஓட்டு புள்ள மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் அது விசிறு கொண்டா படம் முட்டாப்பல. இப்போ என்ன கடைசியில் ஆனதென்றால் அயோக்கியர்களின் ஆட்சி போய் முட்டாள்களின் ஆட்சி வந்து விட்டது. அதனால தான் ஒன்றையும் அவருக்கு தெரியவில்லை, அவரால் பேச முடியவில்லை. அதிகாரிகள் சொல்வதை கேட்டுக்கொண்டு ஏதோ நல்ல அதிகாரி வாய்த்தால் கடவுள் முன்னியும் நல்லபடியாக கொண்டு செலுத்துவான். மோசமான அதிகாரியாக இருந்தால் அவன் சுருட்டி கொள்வான் என்பது மட்டுமல்ல, தப்பான யோசனைகளின் மீது ஆட்சியை கவிழ்த்து விடுவான். அதுதான் இப்போ நடக்கப் போகிறது. ஆகவே இந்த தீர்ப்பாயம் வேண்டுமென்று இவர்கள் போட்ட தீர்மானம் என்பது தவறான தீர்மானம். இதை எடப்பாடி மறித்தது எனக்கு எடப்பாடியின் மீது உள்ள மதிப்பையே 10 விழுக்காடு கூட்டி விட்டது. ஓகே சார், இது ஒரு சிந்திக்க தெரிந்திருக்கிறதே என்று நான் நினைத்தேன். ஆகவே ஒரு சிந்திக்க தெரிந்த, அரசியல் தெரிந்த ஒரு விவசாய தலைவராக, ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார் என்று எனக்கு ஒரு பெரிய மதிப்பு ஏற்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பரந்தூர் விமான நிலையத்தை இவர் ஒழித்து கட்டியது சிறந்த செயல். நான் நல்லதை நல்லது என்று சொல்லுகிறேன், கெட்டதை கெட்டது என்று சொல்கிறேன். உனக்கு புத்தி இல்லை என்றால் புத்தி இல்லை என்று சொல்கிறேன். புத்தியாக நீ செய்த செயலை பாராட்டுகிறேன். பரந்தூர் விமான நிலையத்தை நீ ஒழித்து கட்டியது இவர் ஸ்டாலின், நாட்டில் இருக்கிற பணக்காரன் அத்தனை பேரும் கிளம்பி வந்து விட்டான். ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எல்லாரும் கிளம்பி வந்து விட்டார். சென்னையினுடைய மதிப்பு பன்னாட்டு விமான நிலையத்திலே தான் இருக்கிறதே தவிர சென்னையில் இல்லை என்று ஒருவன் சொல்லியிருக்கிறான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விமான நிலையத்தை கொண்டு போய் கரெக்ட் இடத்துல கட்டு. ஸ்டாலின் ஏன் அங்கே கட்டினார் என்பதற்கு நீ தான் காரணம் சொன்னாய். நானெல்லாம் இதை அந்த காலத்திலிருந்து எதிர்த்து கொண்டிருக்கிறேன். நான் பேசுவதை எவன் கேட்கிறான்? அது வேறு. நானாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என்னுடைய மன ஆறுதலுக்கு. நான் உண்மையை எனக்கு தெரிந்தபடி சொல்லுகிறேன் என்பது எனக்கு கிடைத்த மன ஆறுதல். நான் சொல்வதை எவனும் கேட்பதும் இல்லை, பின்பற்றுவதும் இல்லை. அது வேறு. ஐ நோ மை லிமிட்டேஷன்ஸ். இதை நீ வந்து சொன்னாய். சுற்றி ஸ்டாலின் குடும்பம் நிலம் வாங்கி வைத்திருக்கிறது. நிலத்தை வாங்கி வைத்து கொண்ட பிறகு ஒரு சென்ட் 100 ரூபா 200 ரூபா இந்த அடிமாட்டு விலைக்கு வாங்கி வைத்து கொண்ட பிறகு விமான நிலையத்தை இங்கே அறிவித்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது 100 சென்ட்டுக்கு போக வேண்டிய நிலம் இப்பொழுது 1 லட்சம் ரூபாய்க்கு போகும், இல்லை 50,000 ரூபாய்க்கு போகும். சரியா? ஆகவே இவர்கள் கோடீஸ்வரர்கள் ஆவதற்கு அரசு அதிகாரத்தை பயன்படுத்துவது என்று முடிவு செய்து கொண்டு அதற்கு முன்னாலேயே தங்களுடைய வளங்களை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று ஒரு போய் சொன்னார். இதைத்தான் நானும் சொன்னேன் அந்த காலத்தில். அது வேறு. நான் சொன்னதை பொருட்படுத்த வேண்டாம். பொருட்படுத்தவில்லை யாரும். அந்த கட்சிக்காரர்கள் அனைவரும் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். அத்தனை பேர் எல்லா சமூகத்தினரும் வந்தார்கள். அந்த விவரமெல்லாம் எனக்கு சொன்னார்கள். அதனாலே தான் எனக்கு தெரியும். சரி, இப்பொழுது நீ அதை ஒழிக்கிறாய். நல்ல காரியம். நீ பன்னாட்டு விமான நிலையம் வருவதற்கு இன்னொரு 4-5 ஆண்டுகள் ஆகும். தள்ளி போட்டும்டா. இன்னும் குடியாக முழுகி போய்விட்டது. மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்காது. போடா. மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு தன்னோடு இருக்க வேண்டுமா இல்லையா என்று முடிவு செய்து கொண்டு அவர் அனுமதிக்கிறாரா இல்லையா என்று பார்ப்போம். ஏன்னா எங்கள் நாட்டு விவகாரத்தை நாங்கள் முடித்துக் கொள்வதற்கு நீ என்ன அனுமதி கொடுக்க மறுப்பாய்? இந்த வந்தே மாதத்துக்கு படுத்து விட்டாயே ஆய்வு என்று பேசினார்கள். நீ இதே வேலையை செய்து 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 பிஜேபி ஒரு இடமாகிவிட்டது. பிஜேபி 1.5% ஓட்டாகிவிட்டது. அண்ணாமலையே பிஜேபி என்கின்ற பேர் போனியாகாது, நான் வெளியே போகிறேன் என்கிறார். ஆனால் உங்களுடைய ஆளாகவே இருக்கிறேன். மத்திய அரசாங்கம் இல்லாமல் முடியாது, காசு இல்லாமல் முடியாது. ரெண்டுக்கும் உங்களை வைத்துக் கொள்கிறேன். உங்களுடைய பேர் மட்டும் வேண்டாம், பட்டயம் வேண்டாம், நான் என் பேரிலே வைத்துக்கொண்டு நடத்துகிறேன், உங்களுடைய கொள்கையை நடத்துகிறேன் என்று
அது ஒரு சூடோ பிஜேபி அவர். இப்போ முந்தி வந்து ஒரிஜினல் பிஜேபி, இப்போ சூடோ பிஜேபி. கரந்துரையும் பிஜேபிக்காரர். கரந்துரையும் என்றால் அஞ்சா புறங்கிடக்கு கரந்துரையும் பாம்பு என்று சொல்வார்கள். அதாவது நஞ்சுள்ள பாம்பு கரந்துரையும், தண்ணி பாம்பு தெருவில் கிடக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இந்த பிஜேபி ஒரு இடமாகிவிட்டது. இனிமேல் அங்கே நடக்காது. இந்த கவர்னரை வைத்து கொண்டு பண்ணி அட்டூழியங்களுக்கெல்லாம் மக்கள் திரும்ப செருப்படி கொடுத்தார்கள். அதனால அந்த கட்சி ஓய்ந்து விட்டது. ஆனா இப்போ ஒண்ணு சொல்றாங்க, தேசிய கீதம் 2 வாட்டி பாடினதுக்கு காரணம் பிஜேபி கூட முதலமைச்சர் நம்முடைய ஆள் இருக்கிறாரே, இந்த வந்தே மாதரம் மட்டும் பாட வேண்டாம், பாடினா என்னை இருக்க விட மாட்டாங்க, ஆட்சியை விட்டே தூக்கிடுவாங்க, அங்கே சட்டமன்றமே நடக்காது, திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து கலகம் செய்வார்கள், தமிழ் துரோகி என்பார்கள், என்ன செய்வது? சரி, மோடியிடம் போய் ஒரு புலம்பி இருக்கிறார். சரி, ஒன்று செய்வோம், எனக்கும் இந்த கலகமெல்லாம் செய்து செய்து என்னுடைய கட்சியும் ஓய்ந்து விட்டது. இந்தியாவிலேயே ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் எனக்கு தமிழ்நாடு தான். நுழையவே முடியவில்லை. அதனாலே வந்தே மாதரம் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக தேசிய கீதத்தை 2 தரம் பாடு, அது செய்வோம் விடுங்க. அவர் தமிழ் தாய் வாழ்த்தை 2 தரம் பாடணும்னு சொல்லலை, தேசிய கீதத்தை 2 தரம் பாடி விடு. சரி, இந்த வேலை தான் செய்வார். ஆட்சி பூராவும் இதைத்தான் செய்ய போகிறார். அவருக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் மத்திய அரசோட ஒரு இணக்கத்தோடு தான் இருப்பார் விஜய். இணக்கத்தோடு. அவர் கொள்கை எதிரி என்று சொன்னார். இவருடைய கொள்கை என்ன, எதற்கு எதிரி என்று எப்பொழுதாவது சொல்லியிருக்கிறதா? பேச்சுக்கு தான் சொன்னது, கிடையாது, பிரச்சாரத்துக்காக சொன்னது, அவ்வளவுதான். அதனால நீ பரந்தூர் விமான நிலையத்தை போக்கியது நல்லது. 4000 ஏக்கர் நஞ்சை நிலங்கள் காப்பாற்றப்பட்டன, 28 கிராமங்கள் காப்பாற்றப்பட்டன, அதில் வாழும் மக்களுடைய வீடு வாசல்கள் காப்பாற்றப்பட்டன, 80 ஏரிகள் காப்பாற்றப்பட்டன. இந்த 80 ஏரிகளை உருவாக்கி பரந்தூர் பகுதியை நஞ்சை நிலமாக ஆக்குவதற்கு, 4000 ஏக்கர் நஞ்சை நிலமாக ஆக்குவதற்கு 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இது அவ்வளதையும் காப்பாற்றி ஆகிவிட்டது. ஆகவே நான் விஜயை, ஐ சல்யூட் விஜய் ஃபார் ஹிஸ் ரெசல்யூஷன், ஃபார் ஹிஸ் கன்விக்ஷன், ஃபார் ஹிஸ் ஃபர்ம்னஸ் இன் பரந்தூர் ஏர்போர்ட். ஓகேங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. என்னென்ன தவறுகள் இருக்குது, என்னென்ன சரிகள் இருக்குது, எல்லாத்தையுமே கரெக்டாக குறிப்பாக சொன்னீங்க. இன்னும் ஒரு சந்திப்பில் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் இவ்வளோ நேரம் எங்ககிட்ட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா.